மக்கள் அனைவருக்கும் தேனினும் இனிய தீந்தமிழ் வணக்கம். ஆழ்வார்களின் அருளிச் செயல்கள் என்றென்றும் அற்புதமானவை. வைணவ மரபிலே பெருமாள் என்று அழைக்கப்படக்கூடிய ஸ்ரீ ராமபிரானை ஆழ்வார்கள் புகழ்ந்துள்ள விதம்தான் என்னே. நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே பாடுகிறார்: கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ, புற்பா முதலா புல் எறும்பு ஆதி ஒன்று இன்றியே, நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும், நற்பாலுக்கு உய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே என்று அழகாக ரசித்து லயித்து பாடுகிறார். ராமபிரான் மனிதனாக அவதாரம் செய்து எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டிய மகான். ராமபிரானை சொல்லும்போது ஒரு வில் ஒரு சொல் ஒரு இல் என்று வாழ்ந்தவர் எனும்படியாக வர்ணிப்பதுண்டு. படிப்பவர்கள், பல நூல்களை ஆராய்ச்சி செய்பவர்கள், பல உபன்யாசங்களை சொற்பொழிவுகளை எல்லாம் கேட்பவர்கள், இவர்கள் எல்லாம் ராமபிரானின் பண்புகளையும் மாண்புகளையும் விடுத்து வேறு எதையும் கேட்க முடியாது. அவனிடத்திலேயே அத்துணை குணங்களும் இருக்கிறது. அத்துணை நற்குணங்களுக்கும் இலக்கணம் அவன்தான். ஒரு ஆணுக்கு எழுதிய இலக்கணம் அனைத்தும் அவனிடத்தில் உள்ளது எனும்படியாக முதல் வரியிலேயே சிலாகித்து சொல்கிறார்: கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ என்ற அந்த ஒரு வரியிலேயே ராமனையே அவர் விளக்கிவிட்டார் என்று சொல்லலாம். புல் பூண்டு முதற்கொண்டு எறும்பு முதலிய சிறு சிறு உயிரினங்கள் வரை ஒருவிதமான முயற்சியும் இல்லாமல் அந்த சாதாரண உயிரினங்களில் இருந்து நல்ல ஒரு பாலிலே பிறந்த அயோத்தியில் வாழக்கூடிய மக்கள் அனைவரையும், அந்த அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் அனைத்து உயிர்களையும் இவன் வைகுந்தத்துக்கு அழைத்து சென்றான் அல்லவா, அந்த வீடு பேற்றை அளித்தான் அல்லவா. அப்பேற்பட்ட ராமபிரானை தவிர வேறு யாரை கற்க முடியும்? அவனை விடுத்து யாரை கற்க முடியும் என்று ஆழ்வார் இங்கு பாடுகிறார். நற்பாலுக்கு உய்த்தானவன் நான்முகனார் பெற்ற இந்த நாட்டுலே, பிரம்மதேவர் படைத்த இந்த உலகத்திலே நற்பாலுக்கு நம்மை உய்த்தவன் ராமபிரான் தான். ராமபிரானின் திருவடிகளை நாம் பற்றினால் நிச்சயம் நமக்கு நற்கதி கிட்டும் என்பதை ஆழ்வார் சொல்கிறார். நாம் கற்க துவங்கும் பொழுதும் கற்று முடித்துவிட்டோம் என்ற செருக்கு வரும் பொழுதும் ராமபிரானை நினைத்து கொண்டால் போதும். அந்த அஞ்சனை மைந்தன் அனுமனை போல நமக்கும் அவனுடைய அருள் என்றென்றும் கிடைக்கும். ஆகையினால் ராமபிரானிலிருந்தே துவங்குவோம் நம்முடைய ஆன்மீக தேடலை, அறிவு தேடலை. மக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, சென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராம என்று 2 எழுத்தினால். அன்பான மக்களே, ராம என்ற 2 எழுத்துக்களை சொன்னாலே தீமைகள் அழியும், நன்மைகள் பெருகும் என்று கம்பர் வாழ்த்தி தொடங்குகிறார். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய ராமனின் கல்வி மற்றும் குண நலன்களை பற்றித்தான் இன்று நாம் கற்கும் கல்வி வேலைக்காகவும் பணத்திற்காகவும் மட்டுமே என சுருங்கிவிட்டது. ஆனால் கம்பர் காட்டும் கல்வியோ ஒரு மனிதனை முழுமையாக்குவது. கம்ப ராமாயணத்தில் ராமன் எப்படிப்பட்ட கல்வி கற்றான், அக்கல்வி அவரது வாழ்வில் எப்படி பிரதிபலித்தது என்பதைதான் நாம் இன்று சிந்திக்கப் போகிறோம். ராமன் வெறும் ஆயுத பேச்சு மட்டும் பெறவில்லை, அவர் உலகியல் அறிவையும் பிறர் நலம் பேணும் ஒழுக்க கல்வியும் கற்றான். கம்பர் ராமனின் கல்வியை சொல்லும்போது கல்வி என்னும் கடலினை கரைகண்டான் என்று புகழ்கிறார். ராமன் பல நூல்களை கற்று தேர்ந்தவன். அதனால் அவனுக்கு அகந்தை என்னும் தலைகணம் வரவில்லை. மாறாக கற்ற கல்வியினால் அவன் பணிவை கற்றுக்கொண்டான். கம்பரின் வரிகளில் சொல்வதானால், ராமன் வசிட்ட முனிவரிடம் கற்ற கல்வியானது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை போல அவனுள் நல்ல ஒழுக்கங்களாக முளைத்து நின்றது. நாமெல்லாம் இன்று கொஞ்சம் படித்துவிட்டு ஒரு சிறு பதவி கிடைத்து விட்டாலே துள்ளி குதிக்கிறோம். ஆனால் ராமன் கற்ற கல்வியின் பயன் என்ன தெரியுமா? அவனுக்கு நாடாளும் மன்னர் பதவி வருகிறது என்ற போதும் முகம் மலரவில்லை. அந்த பதவி பறி போய் காடுகளுக்கு போக வேண்டும் என்று கைகேயி சொன்னபோதும் அவன் முகம் வாடவில்லை. இதனை கம்பர் மெய் திருப்பதம் மேவ என்ற போதினும் இத்திறத்துறந்து ஏகு என்ற போதினும் சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை ஒத்திருக்கு முகத்தினை உண்ணலாம என்று பாடியுள்ளார். பதவி வந்தபோது எப்படி இருந்தானோ
அதேபோல்தான் காடு செல்ல பணித்த போதும் சித்திரத்தில் வரைந்த தாமரை போல புன்னகையோடு இருந்தான். இன்ப துன்பங்களை சமமாக ஏற்கும் இந்த மனப்பக்குவத்தை ராமனுக்கு தந்தது அவன் கற்ற அறக்கல்விதான். கம்பராமாயணத்தில் குகனை ராமன் சந்திக்கும் போது குகன் ராமனை பார்த்து வியந்து போவான். ராமன் கற்ற கல்வி அவனது பேச்சிலும் அவனுடைய அடக்கமான பார்வையிலும் வெளிப்பட்டதை குகன் உணர்வான். கற்றாரே கற்றாரே காமுறுவர் என்பதற்கேற்ப ராமனின் கல்வி அவனை குலம் பாராமல் குகனையும் தம்பியாக ஏற்றுக்கொள்ள வைத்தது. மக்களாகிய நாம் அனைவரும் நம் குழந்தைகளுக்கு கற்றுத்தர வேண்டியது வெறும் ஏட்டுக்கல்வி மட்டுமல்ல, ராமனைப் போல சூழ்நிலைகளை கடந்து நிற்கும் ஒழுக்க கல்வியையும் சேர்த்து தர வேண்டும். படித்த கல்வி நம்மை பண்படுத்த வேண்டும் என்ற உயரிய சிந்தனையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.